வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் 3 மீட்ரு மெட்டீரியல் வாங்கி கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு இது வந்து 1/2 மீட்ரு எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்கனால இது சூப்பராக நம்ம வந்து அம்பர்லா டாப் தைக்க போகிறோம். மேல் உயரத்துக்கு 15 இன்ச்சு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா காட்டன்னாவே பொதுவாக தண்ணியில் அலசி போட்டிங்கன்னா தான் வந்து அடுத்து நமக்கு சுருங்காது. இப்போ இது மாதிரி 4 மடித்து போட்டுக்கலாம். இதில் நேர்வாக்கில் வருது, அது பார்த்து நம்ம மடித்து போட்டுக்கலாம். டிசைன் வந்து ஒன் சைடாக நேர்வாக்கில் வரும் இல்லையா, அது பார்த்து நம்ம மடித்து போட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு. ரொம்ப ஒல்லியான பொண்ணு தான். சுற்றளவு 9 இன்ச்சு, உயரம் வந்து 15. நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு. இது போட் நெக் மாதிரி வரும். ஆம்கோல் வந்து 6. ஏன்னா நமக்கு வந்து நெக்கோட அகலம் அதிகமாக வரனால ஆம்கோல் வந்து உயரம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் அகலம் கம்மியாகிடுது இல்லையா, அப்படி கீழே 1 இன்ச் கம்மி பண்ணி இந்த மாதிரி யூ ஷேப் கட் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் 1 இன்ச் கம்மி பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கல் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு கட் பண்ணிக்கோங்க. நெக்குடாகலாம் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி நல்லா குடஞ்சி கட் பண்ணுங்க. 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி நல்லா குடஞ்சி கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஷோல்ட்ரு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அயன் பண்ணிவிட்டு சமோசா ஷேப்பில் மடித்து போட்டுக்கலாம். 4 மடித்து போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணியில் போட்டனால கொஞ்சம் நமக்கு சுருக்கமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக அயன் பண்ணிவிட்டு இப்போ மேலே கட் பண்ணதை அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி பண்ணுங்கள், சரியாக வரும். கீழே கட் பண்ணிங்கன்னா சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அதனால் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு உயரம் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 30 இன்ச்சு கீழே வைக்கிறேன். 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு 31 இன்ச்சு வைக்கிறேன். 31 இன்ச்சு மொத்தம் வந்து நமக்கு 42 வரும். இப்போ இந்த மாதிரி யூ ஷேப் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம கட் பண்ணது போக மீதி உள்ளதை கைக்கு எடுத்துக்கலாம். கைக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு கீழே வந்து நமக்கு அம்பர்லா டாப்னாவே கொஞ்சம் கீழே ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். இதுவும் 3 மீட்ரு, லைனிங்கும் 3 மீட்ரு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ கைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இருந்தாலுமே நமக்கு பத்தாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த இது பார்டர் மாதிரி கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணது தெரியாது. இப்போ லைனிங்கில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் அளவு கட் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிடலாம். இப்போ அதுக்கும் ஸ்கர்ட்டுக்கும் நம்ம வந்து கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். அதை வந்து கைலி மூட்டை மாதிரி மடிச்சு விட்ருங்க.
இந்த மாதிரி மடிச்சு விடுங்க. இப்போ சரியாக வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வரும். லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். லைனிங் வச்சு கரெக்டான அளவு கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு ஸ்கர்ட்டோட உயரத்தை மேலே ஏற்றி உங்களுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சரியான அளவு ஒரே அளவாக லைனிங் வேணாம். நம்ம பூனை மெட்டீரியல்னால் ஒரே அளவு கட் பண்ணலாம். இது வந்து காட்டன்றதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு மேலே ஏற்றிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்துடலாம். ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடியில் இந்த பீஸ் வச்சு அதுக்கு மேலே அந்த ஸ்கர்ட்டு வச்சு நம்ம வந்து தையல் போட்டு மேலே திருப்பிக்கலாம். பட்டையாக தான் வைக்க போகிறோம். இப்போ அடியில் இருக்க பீஸை லைட்டாக இழுத்து கொடுங்க. நம்ம இதுக்கும் ஸ்கர்ட்டுக்கும் ஒரே மாதிரி ஒரே 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி தான் இந்த டிசைன் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா தலைகீழ ஒரு சைடு வரும். அதனால் வந்து கரெக்டாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு சரியாக வைங்க. இப்போ அடியில் கொடுத்து தைச்சிட்டு இப்போ மேல் பக்கமாக திருப்பி எட்ஜிலேயே அப்படியே அமுக்கு தையல் போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவுக்கு அப்படியே மடிச்சு விடுங்க. இப்போ ஃபுல்லாகவே இதே அளவுக்கு நம்ம மடிச்சு விட்டுறலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து பார்டர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து மேல் உயரத்துக்கு வந்து கழுத்து கட் பண்ணிக்கலாம். பாடி உயரத்துக்கு இது பேக் சைடு ஒரு 1.5 இன்ச்சுக்கு வச்சு கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிடலாம். நான் இந்த இது வந்து ரொம்ப லேஸான மெட்டீரியல்னால லைனிங்கும் கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும். இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத்து கொடுத்து, ஏன்னா ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பான், அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம அடித்து திருப்பிடலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்றலாம். இப்போ நடுவில் மட்டும் வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இப்போ 3 லைனிங் வரும். இதில் 3 கிளாத்து வரும். இதில் 2 லைனிங்கும் ஒரு இது. ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப மெல்லிஸான கிளாத்து, சேம் லைனிங்கும் இது, 2வது லைட் கலரு இது. அதனால் நமக்கு கொஞ்சம் உள்ள பிரேசரி இந்த மாதிரிலாம் போடுறப்ப வந்து நமக்கு வெளில எதுவும் தெரியக்கூடாது. ஏன்னா லைனிங்கும் லைட் கலரு, டாப்பும் லைட் கலரு. அதனால் வந்து லைனிங் மட்டும் 2 கொடுத்துருக்கேன். இப்போ 4 இன்ச்சு உயரம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். போட் நெக் தான். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அந்த பூ போட்ட கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, அதை 5 இன்ச்சு அகலம் வச்சுட்டு சேம் 16 இன்ச்சு உயரம் வச்சுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு அகலம்னா ரெட்டையாக மடித்து வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ மொத்தத்துக்கு 10 இன்ச்சு அகலம் வரும் நமக்கு. இப்போ இந்தளவு கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்குது கிளாத்து, கொஞ்சம் தைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தைச்சேன் நான்.
சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ அடியில் கொடுத்துட்டு சேம் சென்டரில் அடையாளப்படுத்தினது ரெண்டும் நேராக வரணும். நமக்கு இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வருது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து ஷோல்டரும் நமக்கு நெக்கும் வந்து சரியான அளவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு ஓடு தையல் மாதிரி கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அடிச்சுட்டு அப்படியே மேல் வாக்கில் நம்ம திருப்பி விட்டுறலாம் முன்னாடி. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி நம்ம எட்ஜ்லேயே தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி எட்ஜ்லேயே அப்படியே தையல் போடுங்க. போட்டுட்டு இது கரெக்டாக கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுங்கள். 2.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே ஷோல்டரில் மடித்து வச்சுருக்கிறதுலேருந்து அப்படியே கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இதுவுமே வந்து நம்ம அது காட்டன் மெட்டீரியல் தண்ணியில் போட்டதுனால இதுவுமே சேர்த்து தான் தண்ணியில் போட்டிருக்கேன் நான். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். கீழேயும் மேலேயும் இதுக்கும் அடையாளப்படுத்திக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அளவு வந்து மாறாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கோல்டன் கலர் லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, வி லேஸ், அதை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி தையல் போட்டுடலாம். நமக்கு தையல் ஏன்னா நம்ம இந்த மாதிரி லேஸ் வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ரெடிமேட் எடுத்த மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக. அப்படியே இந்த பக்கம் வச்சிடலாம். அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்க வேணாம். ஏன்னா வந்து அது அப்போ தான் நமக்கு சரியாக வரும். ஏன்னா அது லப்பர் மாதிரி இருக்குது கிளாத்து. நல்லா பொறுமையாகவே தைச்சிட்டு வந்தேன் நான். லேஸ் வந்து இதுக்கு மட்டும்தான், வேறு எங்கேயும் லேஸ் கொடுக்கல. அப்படியே திருப்பி நமக்கு தையல் போட்டு வாங்க. இப்போ கீழே வரைக்கும் போட்டாச்சு. இப்போ 2 பக்கம் போட்டுட்டு இப்போ சென்டர் வந்து நமக்கு கரெக்டாக வருது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஒரு லைன் வந்து சாண்டல் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 தையலும் போட்டுக்கலாம். பைப்பிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பைப்பிங் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம்.
நல்லா பொறுமையாக உருட்டி தேய்ங்க. இப்போ ஆம்காலுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். நம்ம அது பூ டிசைன் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். உருட்டி தைச்சிடலாம். இப்போ கை கட் பண்ணிக்கலாம். 8 இன்ச் அகலம், 12 இன்ச் இருக்குது. கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆம்கோல் வந்து வச்சு பாருங்கள். சரியாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணதே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது மேல் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பூ டிசைன் கொடுத்தோம் இல்லையா, அதை வச்சு தைச்சிடலாம். அப்போ வந்து நமக்கு சும்மா லைன் கொடுத்த மாதிரி தான் தெரியும், நமக்கு ஒட்டு போட்டது தெரியாது. ஏன்னா ரெடிமேட்லாம் வந்து நமக்கு அப்படி தான் வரும். சில நேரம் வந்து இந்த மாதிரி பத்தாதுக்கெலாம் வந்துட்டு நம்ம அப்படி தான் கொடுப்பாங்க. அப்படியே அந்த பிசுறு தெரியாமல் வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து எனக்கு மேலேயும் பூ டிசைன் வந்து நேராக வருது, கீழே கொடுத்துருக்க பார்டரும் நேராக வருது. அப்போ வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் அதை மாற்றி கீற்றி நம்ம தைச்சிட்டோம்னா தான் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ லைனிங் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தான் கொடுக்க போகிறேன். நான் அந்த எட்ஜு வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா அந்த சில நேரம் நமக்கு லைனிங் கிளாத்து சுருங்கும். அப்போ வந்து கையும் அப்படியே சுருக்கமாயிரும். இப்போ லைனிங் தனியாக, நமக்கு இந்த மெட்டீரியல் தனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுருக்கமே தெரியாது, கை நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கீழே ஒரு லைன் பார்டர் கொடுத்துடலாம். அப்படியே கிராஸ் பீஸ் கொடுத்து மேல் வாக்கில் திருப்பிடலாம். அவ்வளோதாங்க. நமக்குள்ளேயும் ஜாயின் பண்ண மாதிரி எந்த பிசுறும் தெரியாது, மேலேயும் தெரியாது. நான் இந்த மாதிரி நிறைய டிசைனுக்கு கொடுத்துருக்கேன், கைக்கு கொடுத்துருக்கேங்க. வித்தியாசமே தெரியாது. இப்போ கையை அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பைப்பிங்கை மேலே வச்சு தைச்சிடலாம். இப்போ கீழே வந்து ஸ்கர்ட்டும் ஜாயின் பண்ணிடலாம். சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம், அதிலேருந்து வச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக வருது பாருங்கள். நமக்கு சேம் அதே அளவு கட் பண்ணியிருந்தால் 1/2 இன்ச்சு தள்ளி வரும். நம்ம கொஞ்சம் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சனால நமக்கு சரியான அளவு கிடச்சிருக்கு. இப்போ 2 தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம்.
இதுக்கு பின்னாடி வந்து கயிறு வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃப்ராக்குக்கெல்லாம் இருக்கும் இல்லையா கயிறு, அந்த மாதிரி வச்சுருக்கேன் பின்னாடி. இது வச்சு கொஞ்சம் தூரம் தைச்சி விட்டுட்டு இது கட்டி விட்டுறலாம். ஏன்னா இது வந்து தையலில் விழுகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ சைடில் வந்து 3 தையல் போட்டுட்டு இதுக்கு சென்டரில் வந்து முழுக்குன்னு இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு 4-5 பட்டன் பண்ணி வச்சிடலாம். ப்ளைனாக இருக்க அந்த சாண்டல் கலர் மட்டும் எடுத்திருக்கேன். வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக தைச்சி விட்றலாம். கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்திட்டு இந்த பட்டன் வச்சு சுற்றிலும் தைச்சி விட்ருங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ரெடிமேடில் வாங்கினா எப்படியும் நம்ம 1000 1500 போடணும் இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி வாங்கினோன்னா. ஆனால் இது கம்மி தான். தங்கச்சி வாங்கிட்டு வந்தேன். மெட்டீரியல் ரொம்ப ரேட்டு கம்மின்னு சொன்னால். இப்போ பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். கையுமே நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல, நீட்டாக இருக்குது. முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு புது டிசைனில் ஒரு ப்ளவுஸ் பார்க்கலாம், ஒரு சுடிதார் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்குறதோடு இல்லாமல் நீங்களும் இதே மாதிரி தைச்சி போடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும்.